ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கோவிலோ நம்முடைய வீட்டிலோ உள்ள தெய்வத்துக்கு நாம் சமைத்த உணவை சமர்ப்பிக்கின்றோம். சமர்ப்பித்த பிறகு பகவான் நாம் சமர்ப்பித்ததை பார்த்து அதில் உள்ள தோஷங்களை நீக்கி அனுக்கிரகம் செய்கின்றார். வெறும் சாதத்தை தெய்வத்துக்கு காட்டிய பிறகு பிரசாதமாக நமக்கே அது வந்து விடுகிறது. ஒரு ஊதுவத்தி கொளுத்தினாலும் மனம் நமக்கு வந்து விடுகிறது. பூ அபிஷேகம் செய்தாலும் அவர் திருமேனியில் பட்ட பூவை நாம் எடுத்து கொண்டு விடுகின்றோம். இப்படி எது கொடுத்தாலும் அதை அனுக்கிரகம் செய்து பகவான் நமக்கே திருப்பி கொடுத்து விடுகின்றார். அவர் உண்மையில் திருப்பி கொடுக்காமல் சாப்பிட்டு விடுவது ஒன்றே ஒன்றுதான். பகவானை நினைத்து கொண்டு ராமா கிருஷ்ணா ரமணா கோவிந்தா 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 என்று சொல்லிவிட்டால் அந்த நாமத்தை அப்படியே சாப்பிட்டு விடுகின்றார் பகவான். நாமத்தை சொன்ன மந்திரம் அப்படியே மறைந்து விடுகின்றது. பிரசாதம் போல திரும்பி வருவது இல்லை. நாம் செய்யக்கூடிய இந்த மங்களாசாசனம் தான் பகவானை கோவிலிலோ நமது வீட்டிலோ சாநித்தியத்துடன் நிற்க செய்கிறது. எந்த கோவிலில் எந்த வீட்டில் பகவான் நாமத்தை சொல்வதில்லையோ அந்த இடத்தில் பகவத் சாநித்தியம் இருக்கவே இருக்காது. வேத மந்திரத்தை கொண்டு பகவான் நாமத்தை மங்களாசாசனம் செய்கின்றோம். அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் போன்றவற்றை கொண்டும் பகவான் நாமத்தை தான் மங்களசாசனம் செய்கின்றோம். கோடி அர்ச்சனை செய்தால் பகவானுக்கு சாநித்தியம் ஏற்படும் என்று பல கோவில்களில் சொல்வார்கள். கோடி பூவை பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் பகவான் அங்கு தன் சாநித்தியத்தை வெளிப்படுத்துகின்றார் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த கோடி அர்ச்சனையில் என்ன சொல்லி அர்ச்சனை செய்தோம் என்று பார்க்க வேண்டும். கோடி அர்ச்சனையில் விஸ்வஸ்மய நம, விஷ்ணுவே நம என்று எவ்வளவு நாமத்தை நாம் சொல்கிறோம். நாமத்தை சொல்ல சொல்ல பகவான் நாம் சொல்லும் இடத்தில் சாநித்தியத்தை காட்டுகின்றார். கோவிலில் அர்ச்சனை செய்கின்றோம். கொடுக்கும் துளசி, பூ, தேங்காய் போன்றவற்றிலா தெய்வத்துக்கு சாநித்தியம் ஏற்படுகிறது? இல்லை. அந்த அர்ச்சனையில் நாம் சங்கீர்த்தனம் உள்ளது. அந்த நாம சங்கீர்த்தனமே பகவானை அங்கு சாநித்தியத்தோடு இருக்க செய்கிறது. எத்தனைக்கு எத்தனை கோவிலில் நம் வீட்டில் நாமம் ஒலிக்கின்றதோ அத்தனைக்கும் அத்தனை கோவில் நம் வீட்டில் தெய்வ சாநித்தியம் அதிகரிக்கும். எத்தனைக்கு எத்தனை நாம் நமக்குள்ளேயே ராமா 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 என்று நாமஜபம் செய்து கொண்டே இருக்கின்றோமோ அத்தனைக்கு அத்தனை நம் இதயத்துக்குள்ளேயே தெய்வம் வந்து அமர்ந்து இருப்பதை அறிய முடியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய